இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை தான் இந்த நாளை காண செய்திருக்கிறது. இந்த நாளை கடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பத்ம தீவிலே யோவான் ஆவிக்குள்ளாகி கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதை அவன் காண்கிறான். அதில் ஒன்றுதான், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறதை பார்க்கிறான். அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் காணப்படாததால் நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அங்கிருந்த மூப்பர்களில் ஒருவன் யோவானுக்கு சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யோவானுக்கு இது புதிதாக இருந்தது. ஏனென்றால் யோவான் இதுவரை கேட்டது தாவீதின் குமாரன். அவர் யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தாவீதின் குமாரன் என்று பாடினார்கள், தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள். இப்பொழுது யோவான் புதிதாக ஒன்று கேட்கிறான், தாவீதின் வேறுமானவர். யார் அந்த தாவீதின் வேர் என்று திரும்பி பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். யார் இவர்? எனக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர். இவரை அல்லவா நான் தாவீதின் குமாரன் என்று வாழ்த்தினோம். இவர் தாவீதின் குமாரனாய் வந்தார். ஆனால் உண்மையாகவே இவர் யார் தெரியுமா? தாவீதின் வேர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, யார் இந்த தாவீது? கிருபை பெற்றவன், தேவனுடைய கிருபை பெற்றவன். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். தேவ கிருபையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேறாய் யார் இருக்கிறார் தெரியுமா? நமக்காய் அடிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோமே. நான் எத்தனை முறை விழுந்தோம், எத்தனை முறை இனி அவ்வளவுதான் என்றோம். ஆனால் வேறாய் கிறிஸ்து இருப்பதனால நாம் கிருபை மேல் கிருபை பெற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, இதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளை காணும் போது, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஒவ்வொரு நிலையை கடக்கும் போதும் புரிந்து கொள்ள வேண்டும், இது கிருபையினாலே. இந்த கிருபைக்கு காரணம் யார்? தாவீதின் வேரா இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை பெற்ற ஒவ்வொருவருடைய வேர் அவர்தான். இயேசு என் அஸ்திவாரம், ஆசையன கவரே, நேசமுசி பாருதல், இயேசுவை கண்டே நானும். அவர் தாங்க நம்முடைய அஸ்திவாரம், அவர் தாங்க நம்முடைய வேர். இல்லைன்னா எத்தனை காற்றுக்கு என்றோ காணாமல் போயிருந்திருப்போம், எத்தனை புயலுக்கு என்றோ அணைந்து போயிருந்திருப்போம். இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தாவீதின் வேறுமா இருக்கிறவர் கிருபை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேறாயிருக்கிறார் என்று சொல்லும் போது எவ்வளவு பலனாய் இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு அஸ்திவாரமாய் வேறாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் தாவீதின் குமாரனாய் வந்தவர், தாவீதின் வேராய் இருக்கிறவர். எனவேதான் தாவீதுக்கு கிருபை மேல கிருபை பெற்றதப்பா. இன்னைக்கு நாங்க கிருபை பெற காரணம் நீங்க தான். நீங்க அஸ்திபாரமா வேறா இருக்கிறதுனால தான் நாங்க இன்னைக்கு நிர்மூலமாக இருக்கிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த கிருபையில நிலைத்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.